ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் சொல்லி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த டைம் வந்து ரிசல்ட் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பிஜி அட்மிஷனும் அஃபெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த நியூஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதை நான் இந்த டைம் ஃபஸ்ட்டு டைமாக நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நான் சர்ச் பண்ணதில் நிறைய இல்லை. இந்த டிவிஎஸ்னால தான் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2 செமஸ்டர் ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும். அதுக்கும் எவாலுவேஷனுக்கும் என்ன சம்மந்தம், ஸோ இந்த டிவிஎஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து ரிசல்ட் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபுல்லுடைய லிங்க் இருக்குது, கண்டிப்பாக அதை பார்த்து வச்சுக்கோங்க. டிவிஎஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இதை வச்சு தான் அவங்களோட பேப்பரை டிஜிட்டலாக வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஸ்டாஃப்ஸ் யாருமே கரெக்ஷன் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதை நான் ஃபுல் டீடைல் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தான். இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், பயாஸாக இருக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை கரெக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் தான். அதுவும் மேனுவலாக கால்குலேட் பண்ணாமல் உங்களுக்கு டிஜிட்டலாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த டைம் எதனால டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் நான் ஃபுல் டீடைல் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.